கோட்டீஸ்வரன், இது ரொம்ப ட்ரமாட்டிக்கான ஒரு டெவலப்மெண்ட். இது வந்து தந்தை மகன் மோதல், கட்சியில் 2 முன்னோடி தலைவர்களுடைய மோதல், ஏற்கனவே இதற்கான அறிகுறிகளை முன்னோட்டங்களை நம்ம பார்த்தோம். திஸ் இஸ் அன் அதர் லெவல். டாக்டர் அன்புமணி இதை எப்படி எதிர்கொள்வார்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு சுமூகமாக நீரடித்து நீர் விலகாதுன்னு பலருடைய முயற்சியால் முடிவுக்கு வருமா, இது அடுத்த கட்டத்துக்கு போகுமா? இங்கே உங்கள் பார்வையில். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முதற்கண் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிரச்சனை தான். யாருக்கு பெரிய பிரச்சனைனா ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தான் பெரிய பிரச்சனை இது. காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு கட்சி வந்து தலைமை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் தான். அப்போது ராமதாஸ் ஐயா என்ன நினைக்கிறாரு, இது என் கட்சி, இங்கே நான் எடுக்கிறது தான் முடிவு, என் சொல் பேச்சு கேட்குறவங்க இருக்கலாம், மற்றவங்க வெளியில் போகலாம் அப்படின்னு அவர் முன்னாடி சொல்லியிருந்தார். அப்போ அதையும் இன்றைக்கி நடந்த நிகழ்வையும் வைத்து பார்க்கும் பொழுது மருத்துவர் ராமதாஸ் வந்து அவர் கட்சியினுடைய தலைவர் சொன்னதை எதையும் வந்து செய்யலை. அது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியுது. இரண்டாவது வந்து முகுந்தன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பதவியை அவர் ஏற்றுக்கலை. ஏன் ஏற்றுக்கலை அப்படின்னா, அவர் அந்த பதவி ஏற்றுக்குன்னா கட்சியினுடைய தலைவரான ராமதாஸ் அவர்களோட கோவத்தை சம்பாதிக்க நேரிடும். உட்கட்சியில் பிரச்சனை இருக்குது, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது, அது ஒரு சைடு. பதவியை ஏற்றுக்கிட்டால் இதனால் வேறு சில பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த பதவியை அவர் ஏற்றுக்கலை. அப்போது அன்றைக்கி என்ன ஸ்டேட்டஸ்கோ இருந்ததோ அந்த பிரச்சனை இன்றைக்கி வரணும், அது உள்ளே சரியாகலைன்றது இன்றைக்கி எடுத்துக்காட்டு. இப்போ இது நடுவில் போய் மறுநாள் அவர் சந்தித்தார், பூங்கொத்து கொடுத்தாரு, தலைவர் வந்து கட்சி தலைவர் பார்த்தார் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஊடகத்துக்கு கொடுக்கப்பட்ட செய்திகள். அதாவது இந்த பிரச்சனையை பெருசாக்கி விடாதீங்க, இது எங்கள் கட்சி பிரச்சனையை நாங்கள் பேசி தீர்த்துக்கிட்டோம், தலைவர் ஒன்று சொன்னார், அதுக்கு அடுத்த கட்ட இளம் தலைவர் அதை கேட்டுக்கொண்டார், பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த நெருப்பை வந்து அணைச்சாங்க. ஆனால் அது புகஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, அது முடியல. இந்த பிரச்சனை யாருக்குன்னா, ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரை அவர் உச்சத்துக்கு வந்துட்டார். கட்சியை தொடங்கினார், அந்த கட்சியை ஒரு பிரதான கட்சியை எடுத்துகிட்டு வந்தார். அந்த கட்சியை வைத்து 5-8% வாக்கு வங்கி, மத்தியில் கூட்டணி, மாநிலத்தில் கூட்டணி, அதன் மூலமாக அமைச்சர், அதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து லைஃப்பில் வந்து அரசியல் ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி ஒரு எல்லையை வந்து அடைந்து விட்டார். ஆனால் ஐயா அன்புமணி ராமதாஸ்க்கு அப்படி கிடையாது. அவருக்கு இன்னும் வந்து பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஐயா அன்புமணி ராமதாஸ் அவசரப்படுகிறாரோ அப்படின்ற எண்ணோட்டம் எனக்கு இருக்குது. அப்பா மகன் அப்படின்ற அந்த பிரச்சனையை தாண்டி இன்னும் 1 வருஷத்தில் தேர்தல் வருதுங்க. 1 வருஷத்தில் தேர்தல் வரும்போது நாங்கள் களத்தில் இருக்கிற நிருபர்களை வந்து நான் வந்து உண்மையிலே பாராட்டணும். என்னென்னா, பேசிக் ஃபேக்ட், 2 பேர் வீடுலேயும் காலி. ஒரு கட்சி தலைவர் வீட்டிலையும் சரி, கட்சி அலுவலகத்திலையும் சரி, தொண்டர்கள் இல்லைன்னா அந்த கட்சியோட நிலைமை என்ன ஃப்யூச்சரில்? உள்ளுக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அது வெளியில் வரக்கூடாது. வெளியில் வந்துட்டு தொண்டர்களே யாரும் வர வேணாம், கட்சி நிர்வாகிகளே யாரும் வர வேணாம் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் உண்மையிலே அவங்க மனசுலேயும் அதுதான் இருக்கும். இப்போது இங்கே போனால் சின்னவர்கிட்ட போனால் அப்பா கோச்சிக்குவார், அப்பாவை பார்க்க போனால் அன்புமணி கோச்சிக்குவார், நம்ம நல்லது வீட்டிலேயே இருந்துக்கலாம், மகாவீர் ஜெயந்தி அதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது முதல் பிரச்சனை. பார்த்திங்கன்னா தொண்டர்களுக்கு வந்து ஒரு மனக்குழப்பத்தையும் ஒரு சோர்வையும் கொடுக்கும். இது ஒரு கட்சிக்கு இது நல்லது அல்ல. அப்போது இதை வந்து உட்காந்து பேசி எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறாங்களோ. இன்னொன்று, பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு தமிழகம் பூரா பரவி இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்ற ஒரு பார்வை இருந்தாலும் கூட அவர்களுக்கு வாக்கு வங்கி என்பது ஒரு சில பகுதிகளில் தான் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த மாதிரி ஒரு கட்சி, அதுவும் மாநில தேர்தல் வரப்போகிறது, உங்களுக்கு வந்து பாராளுமன்ற தேர்தல் கிடையாது. இதெல்லாம் வந்து அந்த கட்சி தலைமையும் சரி, அடுத்த கட்ட தலைவராக இருக்க அன்புமணி ராமதாஸும் இதை தவிர்த்திருக்கணும். தவிர்க்க தவறியது கட்சியினுடைய கட்டுப்பாடு அவர்களிடம் இல்லை அப்படின்றத இது காட்டுது. ஏன்னா பாருங்கள், திலகமாமா அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா, நான் யார் கூட இருக்கிறேன், பெரியவர் கூட இருக்கிறானா இல்லை இளையவர் கூட இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிறதுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் தயாராவாங்க. இப்போ ஒரு சில இடத்துல திண்டிவனத்துலலாம் வந்து போராட்டம் வருது, அவங்க வந்து அங்கே போராட்டத்துக்கு முன்பற்ற தயாராகிறாங்க அப்படின்றாங்க. இது என்ன ஆகுனா, இந்த பிரச்சனையை உடனே ஓரிரு நாளில் சரி செய்யலைன்னா இது தேவையில்லாத சில பிரச்சனைகளை வளர்த்து விட்டு பாட்டாளி மக்கள் கட்சி மேலும் வலுவிழப்பதற்கு உண்டான வாய்ப்பாக இதை நான் பார்க்கிறேன். திரு செந்தில், கலை யதார்த்தம் என்னன்னு நினைக்கிறீங்க? டாக்டர் ராமதாஸ் ஒரு மிக மூத்த அரசியல் தலைவர், கிட்டத்தட்ட அந்த தொண்டர்கள் வந்து தெய்வமாக அவரை வழிபடுறாங்க. பட் ஆனால் நிர்வாகிகளுடைய பலம், தொண்டர்களுடைய பலம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய ரியாலிட்டியில் டாக்டர் அன்புமணி பக்கம் அதிகமாக இருக்கிறதா, இல்லை அந்த லாயல்ட்டி இன்னும் கூட டாக்டர் ராமதாஸ் கிட்ட தான் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது கோட்டீஸ்வரன் சொன்ன மாதிரி தான், ஒரு குழப்பத்தில் தான் இருப்பார்கள் தொண்டர்கள். தொண்டர்களை பொறுத்தவரை யார் பக்கம் யார் கை ஓங்குகிறதோ, யார் வெற்றி பெறுகிறாரோ அவர்கள் பக்கம் போகணும் அப்படிங்கிற மனதில் தான் இருப்பாங்க. சரி, அடிமட்ட தொண்டர்கள் கட்சி உடஞ்சிடக்கூடாது, எல்லாரும் ஒன்னா இருக்கணும் விரும்புவாங்க. நிர்வாகிகளை பொறுத்தவரை யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் பக்கம் போய் சேரக்கூடிய மனநிலை இருக்கும். இதை நான் இப்படி எடுத்துக்கிறேன், யார் பக்கம் இருக்கிறார்கள் அப்படின்னு ரொம்ப எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா, சீனியர் லீடர் கொஞ்சம் மூத்தவர்கள் அவங்க வந்து யார் பக்கம் இருப்பாங்க அப்படின்னா
டாக்டர் ராமதாஸ் பக்கம் இருப்பாங்க. அடுத்த தலைமுறை ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் பக்கம் இருக்கக்கூடும். இதை நம்ம எங்க களத்துல பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க இந்த வகுவாரிய சட்ட திருத்த மசோதா வந்தபோது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அதற்கு எதிரான ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த போது பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள் அதை ஆதரித்து வகுவாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக தங்கள் வாக்குகளை அளிக்கிறார்கள். அதுல கட்சியினுடைய மூத்த தலைவர் ஜி கே மணி அவர்கள் உள்ளிட்டவர்கள் அதை வாக்களிக்கின்ற போது அது டாக்டர் ராமதாஸுடைய நிலைப்பாடாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் நாடாளுமன்றத்தில் அன்புமணி ராமதாஸ் வகுவாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து வாக்களிக்காமல் ஆதரித்து வாக்களிக்காமல் அவர் நடுநிலை காக்கிறார். அது மறைமுக ஆதரவு தான் பாஜக. அப்ப அன்புமணி ராமதாஸ் அவருடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது வேறாகவும் ராமதாஸ் நிலைப்பாடு வேறாகவும் இருக்கிறது. ராமதாஸ் நிலைப்பாட்டை தான் எம்எல்ஏக்கள் அதுல முக்கியமான முரண்பாடு பிஜேபி எப்படி அணுகுவது அப்படிங்கிறதுல என்ன புரிஞ்சுக்கிறதா டாக்டர்? மிக முக்கியமான நிலைப்பாடு தான். இப்ப இந்த மொத்த பிரச்சனையும் காரணமே பாஜக தாங்க. ஏன் அப்படின்னா நான் திருப்பி சொல்றேன். நீங்க டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய வலிமையான வாக்கு சதவீதத்தை வைக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். தேசிய ஜனநாயக கூட்டணி பெருசா வேற எந்த கட்சியும் இல்லை. ஆனால் பாஜக மீண்டும் 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 என்ன உருவகப்படுத்த நினைக்கிறார்கள் என்றால், தேசிய ஜனநாயக கூட்டணி என்று ஒன்று வலிமையாக இருப்பது போலவும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாஜக தான் தலைமை அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அஇஅதிமுக கூட்டணிய தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற மாதிரியான இடத்துக்கே நகர்த்துறாங்க. அப்போ அதுல மேஜர் ரோல் அப்பர் ஹேண்ட் பாஜக எடுப்பதை டாக்டர் ராமதாஸ் போன்றவர்கள் விரும்பவே மாட்டாங்க. அஇஅதிமுக அணியில இரண்டாவது பெரிய கட்சியாக ஒரு மேஜர் பார்ட்னராக பாமக தான் இருக்கணும் அப்படிங்கறத நினைப்பாங்க. ஆப்வியஸ்லி அவங்க தான் அதிக வாக்கு சதவீதம் வைக்கக்கூடிய கட்சி. அப்படி இருக்கின்ற பொழுது பாஜகவினுடைய இந்த அணுகுமுறை தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அதிமுக கூட்டணி அப்படிங்கிற மாதிரி பாமகவை காட்டி இவங்க தங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ராமதாஸ் எப்படி என்கரேஜ் பண்ணுவார்? அதை அன்புமணி பண்றாரு. அதை ராமதாஸ் விரும்பல. அவர் என்ன இப்ப இந்த மோதல் மூலமா இந்த வலிமை அப்படிங்கிறது ரெண்டு பக்கத்துக்கிட்டுமே பலவீனமாகும்ல. பாஜகவும் சரி அதிமுகவும் சரி வேற வாய்ப்புள்ள மற்ற கட்சிகளும் சரி இந்த குழப்பத்தை எப்படி பார்ப்பாங்க, யார் கூட டீல் பண்ணுவாங்கன்னு இருக்கு. அந்த கட்சியை மேலும் பலவீனப்படுத்தாதா? இட் இஸ் நாட் இன் தி பார்ட்டிஸ் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இல்ல, கண்டிப்பா அது நடக்கும். பட் அது ஏதோ ஒரு இடத்துல நீங்க பிரேக் பண்ணி தான் ஆகணும். எவ்வளவு நாள் ராமதாஸ் அவர்கள் இதை பொறுமையா காப்பா? நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா வட மாவட்டத்தை பொறுத்தவரை பாமகவினுடைய கலை எதிரி அப்படிங்கிறது விசிகா. அவங்க அப்படித்தான் பாக்குறாங்க. விசிகாவை பொறுத்தவரை அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் எனிமி அல்லது களத்துல அவங்க எதிர்த்து போரிட்டு கொண்டிருப்பதும் பாட்டாளி மக்கள் கட்சியே தான். அப்படி இருக்கின்ற பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு 6 இடங்களில் போட்டிட்டு 4 சட்டமன்ற உறுப்பினர்களோடு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறி நிற்கிறது. இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய அங்கீகாரத்தை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு. அப்போ இது கொஸ்டின் ஆகும்ல. இப்ப டாக்டர் ராமதாஸ் என்ன நினைப்பாரு? நான் உங்களை தலைவராக நியமித்தேன். நீங்க உங்களுடைய தலைமை காலத்துல கட்சியினுடைய அங்கீகாரத்தை கூட உங்களால காப்பாற்ற முடியல. நீங்க அங்கீகாரத்தை இழக்கிற நிலைமை கொண்டு விட்டுருக்கீங்க. நீங்க தவறான முடிவுகள் எடுக்கிறீங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அஇஅதிமுக கூட்டணியில நீங்க இடம்பெற்றிருக்கணும். மாறாக நீங்க பாஜக கூட்டணியில் இடம்பெற்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கலை கொடுத்துருச்சு. அது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெற்றுத்தர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறது. இது எல்லாமே அந்த சிக்கலை ஏற்படுத்தும். அதுதான் இந்த பிரச்சனைக்கான காரணம். இப்ப நீங்க அதனாலதான் பட்ஜெட்டை ராமதாஸ் அவர்கள் கடுமையாக விமர்சித்தார். ஒன்றிய அரசுடைய நிதிநிலை அறிக்கை. நீங்க இப்ப ஆளுநர் விவகாரத்துல ராமதாஸ் அவர்கள் கடுமையாக விமர்சிக்கிறார். நாட்டுக்கு ஆளுநரும் அண்ணா கேட்டாருங்கிற அண்ணாவை கோட் பண்றாரு. இது எல்லாமே இன்னைக்கு நீங்க பிரஸ் மீட்ல கூட அவர் என்ன சொல்றாருன்னா, நீட்டை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். முதலிலிருந்தே பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்த்து வருகிறது. நீட்டை எதிர்க்கும் கட்சிகளுக்கு எங்கள் ஆதரவு உண்டுங்கிறாரு. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீங்க எப்பவுமே கதவுகளை திறந்து வச்சிடக்கூடாது. ஒரு ஈஸி அவைலபிளா இருந்தீங்கன்னா உங்களை இன்னொரு கட்சி என்ன செய்யும்? உங்களை அவங்க ரொம்ப அப்படி எடுத்துடக்கூடாது. அப்போ எலெக்ஷன் வரைக்கும் நாம அந்த கேமை சரியா ஆடினாதான் நம்ம அதிகமான இடங்களை பெற முடியும். நம்முடைய வேற வலிமையை ஏற்ற முடியும். இதெல்லாம் ஒரு சீனியர் பொலிட்டிஷியன். இந்த மோதல் வேற வலிமையை குறைக்காதா? இல்ல, அது சிக்கல் வரும். எஸ், கண்டிப்பாக அந்த சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பேர வலிமையை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்க இப்போ உத்தரப்பிரதேச அகிலேஷுக்கும் முலாயமுக்கும் இந்த பிரச்சனை வந்த போது அகிலேஷனுடைய கரம் ஓங்கியது. ஆனால் அந்த மாதிரியான சூழல் தமிழ்நாட்டில் வருமானு எனக்கு தெரியல. எந்த அளவுக்கு அன்புமணி ராமதாஸ் அவருடைய கரம். பட் ஒரு இயல்பாகவே இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் ஒரு மூத்த தலைவர். அதை தாண்டி ஒரு இளம் தலைவருக்கு அவருக்கு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு எப்படி உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் பின்னாடி நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் திரண்டாங்களோ அது மாதிரி டாக்டர் அன்புமணிக்கு இன்னும் எதிர்காலம் இருக்குன்னு அவர் பின்னாடி திரள வாய்ப்பு இருக்கா?
இல்ல அகிலேஷ் பின்னாடி தொண்டர்கள் திரண்டார்கள் அப்படின்னா அது 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 சரிதாங்கிறத அவர் நியாயப்படுத்தி காட்டிட்டார்ல. இப்ப நீங்க உத்தரப்பிரதேசத்துல இன்றைக்கு வந்து மிக சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல அவர் ஆட்சியை அமைக்கும் அதிகாரத்தை இழந்திருக்காரு. நீங்க வந்து இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி விட்டார். இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி அவர் வந்து போன சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய வெற்றி இலக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது. நீங்க அயோத்தி இருக்கக்கூடிய தொகுதியிலேயே வந்து அவங்களுடைய கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இதெல்லாம் அவர் சாதிச்சு காட்டிட்டார். அப்ப பட் நீங்க அன்புமணி ராமதாஸ் அப்படி இல்லையே. கடந்த எத்தனை தேர்தல் நீங்க 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு போனாரு. என்ன சாதிக்க முடிஞ்சது? அதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் வெற்றி பெற முடிஞ்சது. 2019 வெற்றி பெற்றீங்களா? 2021 அஇஅதிமுக கூட்டணியோடு போகணுங்கிறதுல உறுதியா இருந்து ராமதாஸ் அவர்கள் கொண்டு போய் சேர்த்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் எம்எல்ஏக்களாவது கிடைத்தாங்க. இல்லைன்னா அதுவும் இருக்காது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க திருப்பி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி, நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில வந்ததுனால அதுவும் போச்சு. இப்ப நீங்க திருப்பி ராஜ்யசபா எம்பியா கூட ஆக முடியாது அன்புமணி ராமதாஸால. நீங்க எந்த பாஜக உங்களை வட மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா எம்பி ஆகுமா? சோ இந்த சிக்கல் இருக்குல்ல. நீங்க கூட்டணி கட்சிக்கு அமைச்சர் பதவியில் கூட அமைச்சராக கூட நீங்க வந்து அன்புமணி ராமதாஸுக்கு இடம் கொடுக்காத ஒரு பாஜகவை அன்புமணி ராமதாஸையே இவ்வளவு தூரம் நம்பணும், அவங்களோட ஏன் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணுங்கிற கேள்வி ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிறது. இதுதான் கட்சியுடைய பிரச்சனை.